ஆண்டவர் சில பறவைகளையும் மிருகங்களையும் பயன்படுத்தி இருக்கிறார். அவைகள் என்னவென்று நாம் பார்ப்போம். முதலாவது புறா. நோவாவின் காலத்தில் துன்மார்க்கரை அழிப்பதற்காக 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்து பூமியை அழித்தது. பின்பு பூமியில் நீர் வற்றி போனதா என்று பார்ப்பதற்காக புறாவை நோவா அனுப்பினார். புறா ஓர் ஒலிவ இலையை கொண்டு வந்து நோவாவிடம் கொடுத்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என அறிந்தான். ஒலிவ இலையின் மூலம் புறா நோவாவுக்கு ஒரு நற்செய்தி கொடுத்தது. இரண்டாவது காகம். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டு பாகாலை தொழுகை செய்து கொண்டு வந்தனர். அதனால் எலியா மூலமாய் ஆண்டவர் தேசத்தில் பஞ்சத்தை கட்டளையிட்டார். பஞ்சத்தின் காலத்தில் எலியாவுக்கு காகங்களை கொண்டு 2 வேளை அப்பமும் இறைச்சியும் போஷித்தார். ஆதரவற்ற நிலையில் உள்ள மனிதனுக்கு காகங்களை கொண்டு தேவன் போஷித்தார். மூன்றாவது திமிங்கலம் போன்ற பெரிய மீன். ஆண்டவர் யோனாவை நினிவேக்கு போகச் சொல்ல யோனா தர்ஷீஷுக்கு போனார். வழிவிலகி போனபோது காற்று பலமாய் வீசியது, கப்பலும் தத்தளித்தது. அங்கு உள்ளவர்கள் யார் காரணம் என்று சீட்டு போட்டு யோனாவை தெரிந்து கொண்டார்கள். யோனாவும் தன்னை கடலில் தூக்கி போட சொன்னான். தூக்கி எறியப்பட்ட யோனாவை பெரிய மீன் விழுங்கி நினிவே கரையில் துப்பினது. வழிவிலகி போன யோனாவை வழிப்படுத்த காப்பாற்ற திமிங்கலம் உதவியது. நாலாவது சின்ன மீன். இயேசு கிறிஸ்து தனக்கும் பேதுருவுக்கும் வரிப்பணம் செலுத்துவதற்காக ஒரு அதிசயம் ஒன்று செய்திருந்தார். இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி, நீ கடலுக்கு போய் தூண்டில் போடு, அதில் முதலாவது மாட்டுகிற மீன் வாயை திறந்து பார், அதிலே ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை கொண்டு போய் வரி செலுத்து என்றார். ஊழியக்காரனுக்கு உதவியாக ஒரு வெள்ளி பணத்தை கொடுத்தது அந்த சிறிய மீன். ஐந்தாவது சேவல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி, சேவல் கூவுவதற்கு முன்னே 3 தரம் மறுதலிப்பாய் என்றார். அதே போன்று இயேசு கிறிஸ்து நியாயம் விசாரிக்கப்படும் போது வெளியில் நின்ற பேதுரு 3 முறை மறுதலித்தான். அப்பொழுது சேவல் கூவிற்று. சேவல் கூவினது கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைவுபடுத்தியது. அவன் மனம் கசந்து அழுதான். சேவல் பேதுருவின் பாவத்தை உணர்த்தியது. ஆறாவது கழுதை. நல்ல சமாரியன் உவமையில் உயிர் போகும் தருணத்தில் உள்ளவனை சுமந்து கொண்டு சத்திரத்தில் கொண்டு போவதற்கு பயன்பட்ட சுய வாகனம் கழுதைதான். சிலுவை மரணத்திற்கு முன் இயேசுவை சுமந்து கொண்டு ஊர் முழுவதும் பவனி வந்ததும் கழுதைதான். பிழையாம் பிழை செய்த போதும், தூதன் பட்டயத்தினால் அவனை கொலை செய்ய நிற்கும் போதும் அவன் ஆத்துமாவை சுமந்ததும் காப்பாற்றியதும் கழுதைதான். ஏழாவது ஆட்டுக்குட்டி. இஸ்ரவேலர்கள் பாவம் செய்யும் போது தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று ஆட்டுக்குட்டியை பலியிடுவார்கள். எதற்காகவென்றால், நாம் செய்த பாவத்திற்கு ஒரு பாவமும் செய்திராத ஆட்டுக்குட்டி எப்படி பலியாகிறதோ அதை போன்றே நாம் செய்த பாவத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து ரத்தம் சிந்துவார் என்று வெளிப்படுத்துவதற்காக ஆட்டுக்குட்டி தேவனால் பயன்படுத்தப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னும் எத்தனையோ மிருகங்கள், பறவைகளை தேவன் வேதாகமத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் புறாவை போன்று மற்றவர் வாழ்க்கையில் நற்செய்தி அறிவிக்கிறீர்களா? நீங்கள் காகத்தை போன்று ஆதரவற்றவர்களுக்கு வயிறார போஷிக்கிறீர்களா? நீங்கள் பெரிய மீனை போன்று வழிவிலகி போனவர்களை சரியான பாதையில் வழி நடத்துகிறீர்களா? நீங்கள் சிறிய மீனை போன்று கஷ்டத்தில் இருக்கும் ஊழியக்காரர்களுக்கு பண உதவி செய்கிறீர்களா? நீங்கள் சேவலை போன்று பாவத்தில் உழன்று திரிபவர்களை உணர்வுபடுத்தி மனம் திரும்ப செய்கிறீர்களா? நீங்கள் கழுதையை போன்று பரிதபிக்க கிடக்கும் ஆத்துமாக்களை சுமந்து கொண்டு சத்திரம் என்னும் திருச்சபைக்கு அழைத்து கொண்டு வருகிறீர்களா? நீங்கள் ஆட்டுக்குட்டியை போன்று இயேசுவின் சாயலையும் குணத்தையும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறீர்களா? கேள்விக்கான பதிலாய் உங்கள் வாழ்க்கை மாறட்டும். பறவைகளை, மிருகங்களை பயன்படுத்தினவர் உங்களையும் பயன்படுத்துவாராக. ஆமேன்.